இப்போ சமீப காலமா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து பர்மிட் மண்ணு போட்டு வந்த லாரியை தாசில்தார் வந்து மடக்கினாங்க. பர்மிட் மண்ணு மடக்கிறதுக்கு தாசில்தார் மடக்கிட்டு நாங்க ஆளுங்க வச்சு எங்களுக்கு மாசம் 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமபாடி விஜய் ஒரு லாரிக்கு 1 லட்ச ரூபா மாமூல் கொடுங்க மாசத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கனிமபாடில ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் வந்து கேட்டாரு. ஒரு லாரியார்கிட்ட மொத்த லாரியார்கிட்டையும் ஆள் விட்டு கேட்டாங்க. அதுக்கான ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. தேவையான நேரத்துல அந்த ஆதாரத்தை கண்டிப்பா கொடுப்போம். நாங்க வந்து பொய்யோ இதோ எல்லாம் விதத்துக்கு சொல்ல, கண்டிப்பா ஆதாரம் வந்து எங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி நாங்க வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். கொள்ளையடிக்கல, தெருல, ஜூதோல்ல, செம்மர கட்ட ஓட்டல, செம்மர அப்படி நேர்மையா வந்து பேசுறேன். நான் வந்து ஜூதல் தான் சம்பாதிச்சேன், செம்மர கட்டையில தான் சம்பாதிச்சேன். நாங்க மண்ணே கூட ஓட்டாது விடுறோம். திட்டு மண் ஓட்டுன்னு சொல்றான்ல, மண்ணே ஓட்டாது விடுறான். நான் நேர்மையா சம்பாதிக்கிறேன். என் சொத்து மொத்தம் ரோட்ல தான் குத்துரு சொல்லு, நாளைக்கே விட்டுறான். திட்டு மண் ஓட்டினா நாளைக்கே விட்டுறா. போலீஸானா ஆளு கட்சி, ஆனா ஆளு கட்சி நாங்க 3 நாளா போய் ஸ்டேஷன் நின்னுக்கிறோம்னா நம்ம அண்ணன் ஒரு 4 பேர் இருக்கால மேல எஃப்ஐஆர் வந்து போட்டிருக்காங்க. கனிமபாடி ஸ்டேஷன்ல நேற்று கூட 3 மணிக்கு வந்து ஸ்டேஷன் வாங்கன்னு வந்து கூப்பிட்டாங்க. நாங்க 3 நாளா ஸ்டேஷன் போய் நின்னுக்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. உள்ள இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுனா திரும்ப சொல்றாரு, ஆளுங்க வச்சு அனுசரிச்சு போங்க, ஒத்திட்டு போங்க, கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு காலம் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு யாரும் கேட்கவில்லை, ஒன்னும் இல்ல. ஆளுங்க வச்சு அனுசரிச்சு போங்க தான் சொல்றாங்க. அன்னைக்கு தட்டி காட்டுங்க ஒரு 4 பேர் மேல மட்டும் எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்டேஷனுக்கு மட்டும் 100 முறை போலீஸ் அனுப்புறாங்க ஊட்டாண்ட. யாரும் அதை பத்தி யாரும் கேட்கல. அவங்கள பத்தி இன்னும் இப்ப எஃப்ஐஆர் போடுன்னு கேட்டா பேசிக்கலாமான்னு கூப்பிடுறாங்க. இது என்னங்க நியாயம்? இது அதுதான் சாலை மறியல் பண்றேன்னா மிரட்டுறாங்கண்ணா. கிருஷ்ணமூர்த்தி என் பேரு.